வணக்கம் நண்பர்களே. குலதெய்வம் தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான இந்து ஆன்மீக வழிபாட்டு முறை. இப்போ நிறைய பேருக்கு குலதெய்வம் தெரியாது. அதெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அந்த குலதெய்வம் இந்த பூஜையை நீங்கள் செய்தீங்கன்னா இந்த பூஜையினுடைய பலன்களால் நீங்கள் என்ன நினைப்பீங்க அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக உங்கள் குலதெய்வம் யார், எந்த ஊரில் இருக்குது, எங்கே இருக்குது, அது என்ன சாமி பேர், உங்களுடைய குல பங்காளிகள், நீங்கள் என்ன ஜாதி, என்ன அமைப்பை சார்ந்தவர்கள் என்பவர்கள் மூலமாக அசிரீரியாக அது வெளிப்படுத்தும். அப்படியெல்லாம் உண்மையா சுவாமி? 100% உண்மை. அதாவது ஒவ்வொரு குலதெய்வத்துக்கும் ஒரு தோழிகள் இருப்பார்கள். அது மாதிரி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா குலதெய்வங்களுக்கும் ஒரு தோழி அவசியம் உண்டு. பொதுவாக அந்த குலதெய்வம் எங்கிருந்து உற்பத்தியாகி வந்ததுன்னு பார்த்தா, இவைகள் யாவும் சப்த கன்னிமார்கள், சப்த மாதாக்கள், இவர்கள் மூலமாக அந்த மூலத்திலிருந்து வந்த வித்துக்கள் தான். அதனால் நீங்கள் குலதெய்வத்தில் இல்லைன்னா கவலைப்பட வேண்டாம். ஒரு நல்ல நாளில், ரொம்ப அற்புதமான நாளில் கன்னிமார் கோயிலுக்கு சென்று அங்கே குளிச்சுட்டு நீராடி, அங்கே சந்தனங்குமம் பொட்டு வச்சு 7 கல்லை எடுத்து பிடிச்சி வச்சு, அந்த கோவில் அது ஒரு ஆற்றங்கரையாக இருந்தால் நல்லது. அது எந்த சாமி கோயிலாக இருந்தாலும், எந்த குலதெய்வம் கோயிலாக இருந்தாலும் கவலை வேண்டாம். அந்த கன்னிமார் தெய்வத்தை நீங்கள் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை தோறும் மாலை 6 மணியிலிருந்து 6:30க்குள் அந்த தெய்வத்தை இடைவிடாது வணங்கி வரணும். அந்த கன்னிமார்கள் பொறுத்தளவில் நீங்கள் தொடர்ந்து வணங்க உங்களுடைய குலதெய்வத்தை யார் ரூபத்திலேயாவது சொல்லும்படி உங்கள் கனவுலேயே அந்த உருவம் வரும். இல்லையென்றால் யாராவது அக்கம் பக்கத்தவர்களோடு பேசும் பொழுது அவங்க வாயிலாக அந்த வார்த்தையானது வரும். அதற்கப்புறம் அந்த கன்னிமார்ட்ட போய் இந்த மாதிரி ஒருத்தவங்க பேசினாங்க, இது சரியான உத்தரவு போட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உத்தரவு கொடுக்கும். தொடர்ந்து இந்த வீடியோ பார்த்துருவாங்க. அடுத்த பாகம் 2க்கு